சிலுவை என்று சொல்லும் பொழுது அல்லது சிலுவையில் இயேசு உயிரை கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளுடைய பூர்த்தீகரணமாகத்தான் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடன் ஜெபிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிற ஒரு ஜெப முறையில் முக்கியமான ஒன்றுதான் பலி செலுத்துவது என்பது. அங்கே எதை அவர்கள் பலியாக செலுத்தினார்கள்? விலங்குகளையும் அதேபோல் அவர்களுடைய விளைச்சலின் பலனாய் கிடைத்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் பலியாக, நன்றி பலியாகவும் பாப பரிகார பலியாகவும் எல்லாம் நாம் பழைய ஏற்பாடு வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அங்கே இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்யும்போது மோயிசன் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக பலிபீடம் தயாரித்து அங்கே பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் நாம் பார்க்கின்றோம், அரசர்கள் அல்லது இறை வாக்கினர்கள் எல்லாம் ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்காக அவர்கள் கடவுளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில வழிகள் தான் பலி செலுத்தி ஜெபிப்பது. குறிப்பாக இந்த பாஸ்கா நாட்களில் அவர்கள் இதோ எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்றதனுடைய நினைவாக ஒரு ஆடை பலி செலுத்தி அதன் மேல் ஜெபித்து அவருடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆடின் மேல் ஒப்புக்கொடுத்து அந்த ஆடினை பலியாக சமர்ப்பிக்கின்ற ஒரு சில பழக்கங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்மால் பார்க்கக்கூடிய அதனுடைய ஒரு பூர்த்தீகரணம் தான் இங்கே சிலுவையில் நாம் பார்க்கின்றது. அதனால் தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவே இவ்வுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதை பாரும். திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தை என்ன? திருமுழுக்கு யோவான் இயேசுவே மக்களிடம் முன்னாடி காமித்துட்டு சொன்ன வார்த்தை என்ன? இதோ 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 உலகத்தின் பாபங்களை போக்கின்ற செம்மறிய ஆட்டுக்குட்டி, அனைத்து மக்களுடைய பாபத்துக்கு பரிகாரமாக இருக்கின்ற செம்மறியான ஆட்டுக்குட்டி என்று சொல்லித்தான் இதோ இயேசுவே மக்களுக்கு முன்னே காமிக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு தெரியும் அந்த ஆட்டுங்குட்டி பலி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு சில காரியங்கள். ஆகையால் அன்று பாப பரிகாரத்துக்கு பலியாக ஆடை அல்லது மாடை அல்லது விலங்குகளை அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். இதோ திருமுழுக்கு யோவான் வழியாக இதோ ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், இனி பழைய பலிகள் இல்லை, அதெல்லாம் முடிவடைந்தது. இனி ஒரே ஒரு பலிதான், இந்த செம்மறியாம் ஆட்டுங்குட்டியின் பலி தான் இனி அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாக போகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் இயேசு தன்னுடைய உயிரை எனக்கு பலியாக ஒப்பு கொடுத்தது தான் இந்த சிலுவையை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் கடந்து வர வேண்டும். இயேசு துன்பங்களை ஏற்றுக்கொண்டா அதனுடைய அப்புறமாக அதனை உயர்ந்த ஒரு சிந்தனையாக எனக்காக இயேசு சுயம் பலியாக மாறினார். பழைய ஏற்பாட்டில் குருக்கள் பலி ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் பலி பொருள் ஏதாவது இருந்தது? ஆடு அல்லது மாடு பொருட்களாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பலி செலுத்துவதும் பலி பொருளும் ஒரே நபராக மாறிவிடுகின்றது. இயேசு குருவாக இருக்கிறார். அவர் சொல்லுடைய பாபத்துக்கு பரிகாரமாக கடவுளுடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இயேசு தம்மையே இங்கு பலியாக மாற்றினார் என்றால் இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற, இயேசுவை பின்பற்றி செல்கின்ற மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்க வேண்டும்? பலி இருக்க வேண்டும். Praise the Lord, hallelujah. நாமும் நம்மையே பலியாக சமர்ப்பிக்க தயாராக வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பு என்று சொல்வது. இயேசுவை பொறுத்த அளவுக்கு இந்த சிலுவை என்பது ஒரு பாரம் அல்ல, சிலுவை என்பது ஒரு பிரச்சனை அல்ல, மாறாக தன்னுடைய பணி நிறைவு செய்வதுதான் இந்த சிலுவையில். எதுக்காக இவ்வுலகத்துக்கு வந்தாரோ அந்த பணியை இயேசு நிறைவு செய்வதுதான் இந்த சிலுவை சாவு. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் பலியாக இருக்கின்றது. Praise the Lord, hallelujah. ஆகிய சிலுவையை தியானித்து ஜெபிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, என் வாழ்க்கையும் இதே போல் நான் அநேகருக்காக பலியாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். என்னுடைய வாழ்க்கையும் பலியாக மாற வேண்டும். நம் ஆலயத்தில் பங்கேற்று ஜெபிக்கின்ற பலி என்று சொல்வது இந்த கல்வாரி பலிதான். அந்த பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு பலியாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பங்கேற்பு என்று சொல்வது. கோவிலுக்கு வருகிறோம், திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற ஒரு மகனாக மகளாக நாம் இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் திருப்பலி முடியும்போது குருக்கள் எப்படி சொல்லுவாங்க? வாழ்க்கையின் பலி தொடர சென்று வாருங்கள். இங்கே நாம் பார்த்த, இங்கே நாம் கண்ட, இங்கே அனுபவித்த அந்த பலி
உன் வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதுதான். அது இல்லை என்றால் கோவில் வந்து நாம் பங்கேற்கின்றது ஒரு சடங்காக மட்டும் இருக்கும். இது வாழ்க்கையின் பலியாக மாற வேண்டும். நாம் அர்ப்பிக்க வேண்டிய பலி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன? இயேசுவை போல சிலுவையில் போய் சாக முடியுமா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று இல்லை. அப்ப பலி என்று சொல்வது என்ன? அன்றாட ஜெபிப்பதா? திருப்பலியில் பங்கேற்கணும். பங்கேற்ற பிறகு காலையிலிருந்து சாயந்தரம் வரை கோவிலில் உட்கார முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? வாழ்க்கையின் ஒரு பலி நடக்கணும். அது எங்க நடக்கணும்? எங்கே? உங்க குடும்பத்தில் தான் முதலில் இந்த பலி நடக்க வேண்டும். முதல்ல நீங்கள் பலி செலுத்த வேண்டிய ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட ஒரு கணவனாக மனைவியாக அழைப்பு பெற்று நீங்கள் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம் என்றால் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய இடம் எது? உங்க குடும்பம் தான், உங்க வீடு தான். அங்கே உன்னுடைய வாழ்க்கை ஒரு பலியாக மாற வேண்டும் என்பதுதான். கணவனாக இருக்கிற நீ உன் குடும்பத்துக்காக உன் உயிரே கொடுக்கணும், வாழ்க்கையை சமர்ப்பிக்க வேண்டும். என்று சொன்னால் வேலை செய்ய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், உன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக சம்பாதிக்க வேண்டும், அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இதெல்லாம் தான் இன்று நான் செய்ய வேண்டிய பலி. அந்த பலி நல்ல முறையில் நான் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு கிருபை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவினுடைய இந்த பலியை பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய இந்த பலியை பார்த்து வாழ்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார், சுயநலத்துக்காக வாழ்க மாட்டார். மாறா என்னுடைய வாழ்க்கையானது, நான் ஒரு கணவனாக இருந்தால் என்னுடைய மனைவிக்காகவும் மக்களுக்காகவும், அல்லது ஒரு மனைவியாக இருந்தால் என் கணவனுக்காக, என் மக்களுக்காக, என் குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்காக என் வாழ்க்கையை ஒரு பலியாக சமர்ப்பிக்க வேண்டும். அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை பாதை பங்கேற்று கண்ணீரோட வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக சண்டை போடுவதற்காக அல்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்று ஒருவேளை அப்படிதான் இருக்கிறது இல்லையா? கோவில் வருகிற இயேசுவினுடைய பாடுபேடுகளை நினைச்சு ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி இதோ மாரத்தடைத்து கண்ணீரோட புலம்பி ஜெபிக்கிறார்கள். வீட்டுக்கு சென்றால் இந்த பலியெல்லாம் நாம் மறந்து போகின்றது இல்லையா? இயேசுவினுடைய பின்னாடி பயணம் செய்வதற்காகத்தான் இயேசு சொல்கிறார், இந்த சிலுவையை தூக்கி நீ என்ன பின்பற்றி வா என்று சொன்னா, இன்று இவ்வுலகத்தில் நான் உன்னிடம் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை நீ பூர்த்தி செய். அந்த பொறுப்பு என்பது ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் என்ற ஒரு பொறுப்பாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவி என்ற ஒரு பொறுப்பாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் ஒரு சில பொறுப்புகளை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார், மக்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை உனக்கு தந்திருக்கலாம். நீ ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய பலி எங்க செலுத்த வேண்டும்? அந்த வகுப்பறை தான் உன்னுடைய சிலுவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகுப்பறையில் உன்னுடைய மாணவ மாணவிகளுக்காக நீ இதோ நல்ல முறையில் தயாரித்து அவர்களுக்காக தியாகம் செய்து உன் வாழ்க்கை அந்த வகுப்பறை என்ற சிலுவையில் நீ பலியாக செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மருத்துவமனையில் நீ வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அங்கே உன்னுடைய வேலை என்ற அந்த சிலுவையில் உன் உயிரை பலியாக சமர்ப்பிக்க நாம் தயாராக வேண்டும். எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த பொறுப்பாக இருக்கட்டும், அது நான் தனிமையில் செய்கின்ற தனியே கண்டுபிடித்த ஒரு நாள் கூலி வேலை கூடியாக இருக்கட்டும், அந்த வேலை என்று சொல்வது எனது எனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் என் உயிரை நான் பலியாக கொடுக்கும் பொழுது அதன் குடும்பத்துக்கும் என்னோடு சேர்ந்திருக்கின்றவருக்கும் மீட்புக்குள்ள வழியாக மாறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய பணி, உன்னுடைய தொழில், நீ செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் இயேசு எனக்கு தந்திருக்கின்ற இந்த சிலுவை என்பதை உணர்ந்த அந்த சிலுவையில் என் வாழ்க்கையும் என் ஆரோக்கியமும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கே இயேசு செய்த இந்த பணி நான் தொடர்ந்து செய்கின்ற ஒரு மனிதனாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலுவையை தாங்கி என்னை பின்பற்றி வா என்று சொன்ன இயேசுவே நாம் உண்மையில் அங்கு பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக மாறும். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆகிய இந்த தவக்காலத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுது சிலுவை பாதையில் இயேசுவினுடைய அந்த துன்பங்களையும் தியாகங்களையும் எல்லாம் தியானித்து பயணம் செய்யும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை என்பது சொல்வது அன்று அந்த சீமோன் இயேசுவினுடைய சிலுவையை தாங்கி இயேசுவோடு சேர்ந்து பயணம் செய்தது போல சிலுவையிலே இந்த சிலுவை பாதை 14